ஓகே, ஸோ கைஸ், இன்னைக்கு நோடியில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரா அப்படிங்கிற ஒரு பொருளை வச்சு எப்படி பறக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுவும் சர்வைவல் மோடில். ஸோ இதுக்கான இந்த இந்த நீங்கள் வந்து நிறைய பேர்னால பறக்க முடியாது இதை வச்சு. எனக்கு பறக்கவே முடியலையப்பா அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நான் இப்போது பறந்து காட்டுறேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ராவுக்கு என்னென்ன இது தேவை அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்சான்ட்மெண்ட், எலக்ட்ராவுக்கு என்னென்ன என்சான்ட்மெண்ட் தேவை அதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் கேமிங் வித் யூனிவர்ஸ் அப்படிங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எலக்ட்ரா அப்படிங்கிற ஒரு பொருளுக்கான என்சான்ட்மெண்ட் அது வேணும். ஸோ இது வந்து என்னென்ன என்சான்ட்மெண்ட் வேணும்னா, மெண்டிங், அப்புறம் அன்பிரேக்கிங் 3 வேணும். அதுக்கப்புறம் இந்த ராக்கெட் வந்து செய்யறதுக்கு கன் பவுடர், அப்புறம் பேப்பர், இன்னொரு கன் பவுடர் தேவை. அதாவது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டாக் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம எலக்ட்ராக்கான மெண்டிங் அப்புறம் அன்பிரேக்கிங் செய்ய எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த இது தேவை. அது இதை வந்து எலக்ட்ரா எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததாக அன்பிரேக்கிங் 3 வந்து போட்டுடலாம். ஓகே, போட்டாச்சு. இப்போ திரும்ப எலக்ட்ரா எடுத்து வச்சு மெண்டிங் வச்சுருங்க. இப்போ நம்ம மெண்டிங்கை போட்டுட்டோம். இப்போ வந்து ஓகே, இது நான் ஏற்கனவே வச்சுருந்தது. இதை வந்து இதில் நீங்கள் செஸ்ட்டு போடுவீங்க இல்லையா, அது அந்த இடத்துல தான் நம்மளால் போட முடியும். ஸோ இப்படி தான். ஸோ இப்போ வந்து இந்த ராக்கெட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நான் சொன்ன 3 இதை எடுத்துகிட்டு கிராஃப்டிங் டேபிள் போயிடுங்க. போயிட்டு பேப்பர் இங்கே, கன் பவுடர் இங்கே, இன்னொரு கன் பவுடர் இங்கே, இப்படி வச்சிட்டிங்கன்னா ஒரு கன் பவுடர் வச்சிங்கன்னா ஒரு பேப்பருக்கு 2 கன் பவுடர் தேவை. அப்படி இருந்தால் தான் ஒரு மூணு ராக்கெட் ஆச்சும் வரும். இப்படி வந்து தொட்டிங்கன்னா இது உங்களுக்கு வந்துடும். ஓகே, இதுதான் அந்த ராக்கெட். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்படி தான் இந்த ராக்கெட்டை வந்து செய்யணும். இப்போ இந்த ராக்கெட் எல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம சர்வைவல் மோடுக்கு மாறிடலாம். ஓகே, ஒன்று வந்து மறந்துட்டேன். இதை நீங்கள் பறந்துட்டு இருக்கும்போது நீங்கள் கீழே விழுந்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன நான் சொல்கிறேன், நீங்கள் டெட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கோல்டன் ஆப்பிள் தேவை. இதில் வந்து EN அப்படின்னு போட்டிங்கனாலே இதில் வந்துடும். இப்போ கீழே போனீங்கன்னா கோல்டன் ஆப்பிள் இருக்கும், கோல்டன் கேரட் இருக்கும், என்சான்ட்மெண்ட் கோல்டன் ஆப்பிள் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது நீங்கள் வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா சாதாரண கோல்டன் ஆப்பிள் எடுத்துக்கோங்க. நான் வந்து என்சான்ட்மெண்ட் கோல்டன் ஆப்பிள் எடுத்துக்கிறேன், ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங். இது வந்து இன்னும் கொஞ்சம் இன்ஸ்டன்ட் ஹெல்த் வரும். இப்போ வந்து நம்ம சர்வைவல் மோடுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம சர்வைவல் மோடுக்கு போயிட்டோம். ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா ஹெல்த் இருக்குது. இப்போ இந்த கோல்டன் ஆப்பிளை வந்து இந்த என்சான்ட்மெண்ட் கோல்டன் ஆப்பிளை வந்து சாப்பிட்டோன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் ஹெல்த் வந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நீங்கள் எலக்ட்ராவை மாட்டியிருக்கீங்களான்னு மறக்காமல் பார்த்துக்கோங்க. எலக்ட்ரா மாட்டலைன்னா நீங்கள் கீழே தான் விழுவீங்க. ஸோ இப்போ பறந்துட்டு இருக்கோம், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் கீழே குதித்த உடனே இந்த ஜம்ப் பட்டனை 1 டைம்
கிளிக் பண்ணாதான் இவன் பறக்க ஆரம்பிப்பான் எலக்ட்ராவோட. இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த ஜம்ப் பட்டன் அடிச்சிங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிடுவான். அதுக்கப்புறம் இந்த ராக்கெட் வந்து விட்றதுக்கு ஒரு லாங் ப்ரெஸ் என்டர் போல் தூக்கி போடுவீங்க பாருங்க. என்டர் போல் தூக்கி போடுற மாதிரி தான் இதுவும். இந்த ராக்கெட்டு இதை வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணால் இந்த ராக்கெட்டை வச்சு பறக்கலாம். ஸோ இதுதான் கைஸ், இதை விட வேறு எதுவும் இல்லை. நம்ம பறந்துக்கிட்டே கூட சாப்பிடலாம். இது ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுதான் நான் கட்டின வாட்ச் டவர். ஸோ இந்த வாட்ச் டவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பறந்துட்டு டப்புன்னு ஒரு தடவை இதை ஜம்ப் பட்டன் அழுத்திடுங்க. ஓகே, இப்படி தான் பறக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நானே பறந்துட்டுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. அவன் ஸ்ட்ரைட்டாக கீழே போய் விழுந்துருவான். பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தோம்னா இப்படியே கீழே போய் விழுந்துருவான். இப்போ நான் கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்டேன்ல, அந்த மொத்தம் எழுதும் போயிடுச்சு. இதுக்கு தான் நான் சொன்னேன், கோல்டன் ஆப்பிள் சாப்பிடாம பறக்காதீங்க. அப்புறம் பறந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. ஸோ இது ரொம்ப வந்து சாப்பிட்டு பறக்கிறது. ஓகே, ஓகே. ஸோ காய்ஸ், இன்னைக்கோட இப்போட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் என்ன போடுறதுங்கிறது நீங்கள் உடனுக்குடனே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இன்னைக்கு அந்த வீடியோவில் நம்ம எப்படி பறக்கிறது அப்படிங்கிறது தான் பார்த்தோம். ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணிங்க, கண்டிப்பாக ஒர்க் ஆகும் கைஸ். ஸோ கைஸ், உங்களோட வீடியோவை முடிக்கிறேன். தமிழை கற்போம், தமிழை காப்போம். வணக்கம்.